அந்த விஜய் கொடுத்த 5 லட்சம் எங்க? கடவுளே, அந்த கடவுளுக்கு தான் தெரியும். நல்ல என் தங்கச்சி வீட்டுக்காரர் எனக்கு சொல்றாரு, விஜய் பணம் கொடுத்தாரு எங்க அப்படின்னு கேக்குறாரு. அந்த பொம்மை கார் கொடுக்கும் போது 500 ரூபாய் கொடுத்துட்டான். ஏன்னா என் பிள்ளைக்கு கொடு, இது இன்னைக்கு வருஷ பிறப்பான். ஐயோ, என்ன கறி செய்யறாங்களோ, என்ன மீன் விக்கிற செய்யறாங்களோ. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிறைய பேர் தீபா ஒரு 10 நாள் ஆச்சு தீபா வீடியோ போட்டு. எல்லாரும் தீபா என்ன ஆச்சு, தீபா வீடியோ போடுங்க, நம்ம வேற ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டாலும் தீபா எங்க தீபா வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு இருக்காங்க. ஆனா என்ன எடுக்கிறதுன்னு தெரியல. வீடியோ எடுக்கலாம், பட் தீபா பக்கத்துல தான் இருக்காங்க. ஆனா என்ன வீடியோ எடுக்கிறதுன்னு தெரியல. சரி, இன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு சப்ஜெக்ட் ஒன்று கிடைச்சிருக்குது. ஆனா இன்னைக்கு தீபா நான் பார்க்க வந்திருக்கோம். 2025 தீபாவோட ஃபர்ஸ்ட் வீடியோ. என்ன இதை பத்தி பேச போறோம், என்ன வீடியோன்றது இப்ப பார்க்கலாம். தீபா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். அப்புறம் எப்படி நியூ இயர் எப்படி போச்சு? போச்சு, எப்படி போயிடுச்சு. ஆமா, 2024 2025 என்ன எங்க போனீங்க, எங்க செலிப்ரேட் பண்ணீங்க? நான் போக முடியாது இல்லையா வெளியே, எங்க பொண்ணுக்கு அம்மா போட்டு இருந்துச்சு. அம்மா போட்டுருக்கா? ஆமா. ஓ, அந்த வீட்டுல இருந்தீங்க. ஆமா, பரவாயில்ல இப்போ? இப்ப பரவாயில்ல. ஞாயிற்றுக்கிழமை தண்ணி ஊத்த போறேன். என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க அதுக்கு? ஒண்ணும் இல்ல, அப்படியே விட்டா அந்த அம்மா அவ பாட்டுன்னு போயிடுவா விளையாடிக்கணும். மஞ்சளும் இந்த வேப்பல தடி நல்லா தடிச்சு அது போடலாம், அது போட்டா எரிஞ்சிடும். அதனால ஆமா, நான் முன்ன ஒரு வாட்டி வந்துச்சு, நான் சரியா கவனிக்கல. இங்க வந்துச்சு, வலிக்குதம்மான்னு சொன்னா. அப்புறமா சரி என்னமோ இருக்கும்னு தெரியல. அப்புறம் பார்த்தா ஊருக்குள்ள எல்லாம் மாரியாத்தா வந்துருது, அம்மா எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அம்மைனாக்கா உங்களுக்கு அந்த அம்மை மாதிரி போட்டதா இல்ல அந்த வீக்க மாதிரி? வீக்க மாதிரி இருந்துச்சு. வீக்க மாதிரி இருக்கு. ஆமா, அப்படியே கட்டியா வீக்க மாதிரி இருந்துச்சு. அப்புறமா பார்த்தா சரி என்னமோ ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு தொட்டு பார்த்தா சிராப்பு ஊத்துனேன், அது அப்படியே வரல. மறுபடியும் நல்லா இது சூடு, அது என்ன சொல்லுவாங்க, சீதளான்னு சொல்லுவாங்களாம். அது சீதளம் தான் இப்படி இருக்குது என்னமோ அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா மறுவாட்டி பார்த்தா அமாவாசைக்கு நிறைய ரொம்ப வீக்கம் எடுத்து வலிக்குது. ஆமா, வலிக்குதம்மா ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னேன். சரி அதான் இருக்கும்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் கட்டி வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டேன். நம்மளும் அந்த அம்மாக்கெல்லாம் இந்த மாதிரி தலைமுடி வாரி எல்லாம் காட்டக்கூடாது அவங்களுக்கு. ஆமா, அந்த அம்மா போற வரைக்கும் அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி நம்ம தான் இருக்கணும். இன்னொன்னு கேள்விப்பட்டிருக்கேன், சின்ன பசங்க கிட்ட அம்மா வந்ததுதான் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. ஆமாயா, ரொம்ப சேட்டை பண்றாங்களா? ஐயோ, ரொம்ப சேட்டை பண்ற, அடிக்கிறா, கல்லு தூக்கிறா. நான் இத்தனை நாளும் நான் பார்த்தேன், இல்ல இவ்வளவு சேட்டை கிடையாது. இப்பதான் இவளுக்கு இவ்வளவு சேட்டை வந்துச்சு. அங்கிருந்து இங்க ஓடுறா அங்க ஓடுறா, மண்ணெல்லாம் தூக்கி இப்படி வீசுறா, உள்ள ஓடுறா, உள்ள இருக்கிற சாமான்லாம் கீழே கொட்டுறா. அம்மா வந்ததுனாக்கா அந்த மாதிரி சேட்டை பண்ணுது. ஆமா, எப்பயும் இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்குங்களா? ஆமா, தூங்க இருந்தா அப்படியே கை எடுத்து அப்படியே தப்பிடும். மனுஷங்களுக்கு அடிச்சு கொன்னிற மாதிரி தெரியுது. அவ அடிச்சாலே உடம்பெல்லாம் வலிக்குது. அப்படியே அடிக்க முடியாதுல்ல. ஆமா, அவளுக்கு அது வந்திருந்தா நம்ம தொடவும் கூடாது. நம்ம தான் சரி அப்படின்னு இருந்து செஞ்சு போட்டு சொல்லி விட்டுடும். அதனாலதான் அவளுக்கு சரி எப்படின்னா செய்யன்னு சொல்லி விட்டுடு. யாரும் தொட மாட்டாங்க அவளுக்கு. திருப்பி எதுனா அடிச்சிருவான்னு சொல்லி தொட மாட்டாங்க. சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாம் அடிச்சிடுறாங்க. ஆமா, அது போட வரைக்கும் அனுப்ப கூடாது குழந்தைங்களுக்கு. சரி, இப்போ ஒவ்வொரு வருஷம் பிறப்பு 2024 2025 ஒவ்வொரு வருஷம் பிறப்பு இல்லையா? அந்த வருஷம் பிறக்கும் போது மக்கள் எல்லாருமே ஒரு முடிவு எடுப்பாங்க. இந்த வருஷம் பிறந்திருக்குப்பா, இந்த வருஷத்துல நான் போன வருஷம் பண்ண ஏதோ ஒரு தப்பு நான் பண்ண மாட்டேன், இந்த வருஷம் நான் ஏதாச்சும் இதை சாதிக்கணும் அப்படின்றத ஒவ்வொருத்தரும் டார்கெட் இது பண்ணுவாங்க. 2025 பிறந்ததாப்பா, நான் இதுல பிடிக்க மாட்டேன். உதாரணம் சொல்றேன், அந்த மாதிரி 2025 வருஷம் பொறுப்பு இருந்தது இல்லையா? அந்த மாதிரி ஏதாச்சும் முடிவு பண்ணிக்கிறீங்களா? இந்த வருஷத்துல இதெல்லாம் பண்ணணும், இதை பண்ண கூடாது அப்படின்னு ஏதாச்சும்? அப்படியெல்லாம் நம்மளுக்கு கிடையாதா? உங்க வீட்டுல தோசை சுடுவீங்க, கறி குழம்பு அப்படி, ஆனா எங்க இடத்துல அப்படி கிடையாது. நாங்க இருக்கிற மாதிரிதான் இருப்போம், நாங்க சாப்பிடற மாதிரிதான் சாப்பிடுவோம், நாங்க வேலைக்கு போற மாதிரிதான் இருப்போம். 2025 ஒரு வருஷம் பிறகுதுன்னா எதுவும் நியூ இயருக்கு வெட்டுவோம் பாரு, ஹாப்பி நியூ இயர் சொல்லி ஒரு கேக்கு, அவ்வளவுதான் எங்க கதை. அப்பதான் கொஞ்சம் பசங்க எல்லாம் ஜாலியா இருப்பாங்க. குடிச்சுக்கணி கலாட்டம் பண்ணிக்கணி சண்டை போட்டுக்கணும் வருவாங்க, சண்டை இசுக்கணும் வருவாங்க.
அந்த பொண்ணு கை பிடிச்சிச்சின்னு சொல்லி வருவாங்க, அந்த பொம்பளை கை பிடிச்சிச்சிக்கன்னு வந்துட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதையெல்லாம் ஓடி வரும். அப்ப வருஷம் பிறப்புலாம் எதுவும் அந்த இதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு இந்த வருஷம் பிறந்தது இந்த வருஷம் நம்ம இதை பண்ணணும். அந்த மாதிரி பண்ணுதுன்னா நாங்க வீட்டுல போய் தெருல போய் சோறு கேட்டு சாப்பிடுவோம். அந்த மாதிரி வருஷ பிறப்பு வருதுன்னா நாங்க தயாராகணும். அதான் எங்களுக்கு வருஷ பிறப்பு. அது இது இன்னைக்கு வருஷ பிறப்பா, ஐயோ என்ன கறி செய்யறாங்களோ, என்ன மீன் விக்கிற செய்யறாங்களோ, என்ன நண்டு செய்யறாங்களோ, ஒரு வீட்டுல என்னென்ன மாடல் செய்வாங்களோ. நம்ம யானை தூக்கிட்டு போயிட வேண்டதான். தாயார் பக்கம் போனது நிறைய சோறு கறி மீன் கடிக்கும் அப்படி சொல்லி அங்க ஊர் அந்த ஊர் எங்கெங்கயோ ஊர்ல போய் பாத்திரம் வச்சு சோறு கேட்டு சாப்பிடுவோம். பேசுறீங்க இந்த மாதிரி சொல்றதா உங்காலும் யாரும் பேசிக்க மாட்டாங்களா? நம்ம சீக்கிரட் எல்லாம் சொல்றாங்க. சீக்கிரட் நம்ம என்ன சீக்கிரட் ஐயா? என்ன சீக்கிரட் இது? என்ன மானமா போயிட போகுது, கப்பலா ஏறிட்டு போறது, நம்ம விளக்க போறதா? காலத்துக்கு காலம் அது நலக்க வந்துதானே இருக்குது. சொல்றீங்க அவ்வளவுதான். என்ன சைக்கிள் என்ன முன்ன வரும்போது முழுசா வந்து பாய்தான் இருக்கும். இதே செய்யறது இப்படி இந்த குழந்தை அம்மா வந்துச்சு, இந்த பக்கம் வண்டி வேற இப்படி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் பொருள். ஆமாயா, வண்டி செய்யணும் மறுபடி. இதெல்லாம் ஆமா நிறைய செலவு வச்சது. இதெல்லாம் இது இன்ஜின் வேற மாத்துங்க. இல்ல இத பைசா எல்லாம் இத கிடைச்சது ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இது ராடு இது இது இதெல்லாம் புதுசா மாத்தணும். இதெல்லாம் பைசி, இதெல்லாம் புதுசு. ஆமா இதெல்லாம் மாத்தணும். இது 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 ஒண்ணுதான் பைசி. ஆமா இன்னும் வேலை இருக்குது ஐயா. இதோட 20,000 ரூபாய் ஆயிடுச்சு. அந்த பாடி செய்யணும். ஆமா அதை கட் பண்ணி அது பக்கத்துல பத்த வைக்கணும். ஏன்னா அது ரொம்ப இதுவாயிடுச்சு, ரொம்ப இதுவாகி கொட்டுது. இப்ப அதுக்கு ஜன்னல் புதுசா வாங்கி போடணும். ஆமா இன்ஜின் வேற. இன்ஜினுக்கு காசு கொடுக்கணும் அவங்களுக்கு. 8,000 ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க இன்ஜின். ஆமா ஆமா இதெல்லாம் புதுசுதான். இது புதுசு, இதெல்லாம் புதுசு. இது கிட்டி எல்லாம் புதுசு, இதுவும் புதுசுதான். ஆனா நான் வாங்கி அந்த வண்டியில வச்சிருந்தேன். ஏன்னா இது ரொம்ப டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லி அந்த வண்டிக்கு இது புதுசா வாங்கி இது மாட்டினேன். இது 2 வேலை தான் இருக்குதையா. அந்த பாடி செய்யணும், இந்த இன்ஜினை எடுத்து தள்ளி பத்த வைக்கணும். அப்புறமா வந்து அந்த செயின், அந்த முள்ளு, சின்ன முள்ளு வாங்கணும். சைலன்சர் பைப் வாங்கணும். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. வந்துரும் 15 ரூபா கிட்ட வந்துரும். அதனால நாங்க தண்டல் ஐயா கிட்ட கேட்டுருக்குறோம். கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ நம்மளுக்கு தெரியல. ஓடன வந்து இந்த கட்டெல்லாம் கூட ரேட்டு தான். இந்த கட்டெல்லாம் வாங்கினேன். அது ஊர் பேர் நல்லதான். இது அந்த ஊரே எங்களுக்கு வராது. புது பெட்ரோல் எல்லாம் பில் கொடுக்க மாட்டாங்க ஐயா. அதெல்லாம் பைசா தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இன்ஜின் தான் வாங்கி கொடுப்பாங்க. பைசா இன்ஜின் தான் கொடுப்பாங்க. இது பொருள் எல்லாம் புதுசு இல்ல, இதுக்கெல்லாம் பில்லு கொடுப்பாங்க. ஆமா இதுக்கெல்லாம் பில்லு கொடுப்பாங்க. ஆமா இது கெட்டி இரும்புன்னு சொல்லுவாங்க. அவங்களே வலிச்சிட்டு கொடுப்பாங்க. ஆமா அவங்க சொல்லுவாங்க மீன் வண்டிக்கா சைக்கிள் வண்டிக்கான்னு கேட்பாங்க. சைக்கிள் வண்டிக்குன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க, மீன் வண்டிக்குன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. இது திட்டு இது மீன் வண்டி மாதிரி தான் இருக்கும். இப்போ சரி தீபா, இப்போ வண்டி ரெடி பண்றது ரொம்ப காசு இல்லைங்கிறீங்க. அந்த விஜய் கொடுத்த 5 லட்சம் எங்க? கடவுளே, அந்த கடவுளுக்கு தான் தெரியும். நல்ல அதாவது மக்கள் வந்து என்ன சொன்னாலும் நம்புறாங்க. வந்து தீபாவை போட்டோ கொடுத்து ஒரு கார் போட்டோ ஒண்ணு போட்டோம். உடனே வந்து கார் யாராச்சும் வேணா அவங்க நிலைமை பாருங்க. இதான் வண்டி. இந்த வண்டி பாதி வண்டின்னு சொல்ல முடியாது, 4 லட்சம் வண்டி தான் இருக்கு. இந்த வண்டி ரெடி பண்றது அவங்க கிட்ட காசு தெரியாது. விஜய் 5 லட்சம் கொடுத்துருந்தாங்க, புது வண்டி வாங்கியிருப்பாங்க. விஜய் வந்து சீக்கிரட்டா 5 லட்சம் கொடுத்துட்டு போக மாட்டாரு.
நிறைய பேர் வந்து மீடியால தீபா பேசுறதால நடிகர்கள் எல்லாம் காசு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வதந்தியா பேசிக்கிறாங்க அப்படின்னு தான் அந்த வீடியோல சொன்னது. அதை நீங்க போய் உள்ள பாத்துட்டு அந்த மாதிரி பேச மாட்டீங்க அப்படின்னு அந்த வீடியோ கொடுத்து. ஆனா அதை பார்த்துட்டு எல்லாரும் போன் பண்ணி விஜய் 5 லட்சம் ஊத்துறாங்க கேக்குறாங்க. எங்க ஆளுங்களே சொல்றாங்க ஐயா, விஜய் 5 லட்சம் ரூபாய் கொடுத்துரு, அந்த பணம் எல்லாம் எங்க வச்சிருக்கிறேன். நான் சொன்னேன் இதர் பேங்க்ல இருக்குது, கொஞ்சம் வாங்க எடுத்து கொடுங்கன்னு சொல்லிருக்கேன். ஆமா, வட்டி போட்டு நான் கொடுத்திருக்கிறேன். அந்த மாதிரி பணம் இருந்துன்னா என் குழந்தை பிறந்த நாளையே இப்படி போயிருக்கு. கிராண்டா பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க வீடியோல வந்து கார் வந்து ஒரு பொம்மை கார் வந்து யாரோ பாப்பா கொடுத்தாங்க, அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கார் வந்து வேற ஒருத்தருக்கு பசங்க பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு கார் ஒண்ணு வச்சுருந்து கார் வாங்கி கொடுத்தாங்களா, தீபா கார் வாங்கி கொடுத்தாங்க. இவங்க இந்த சுச்சுவேஷன்ல கார் ஓட்ட தெரியுமா, இல்ல புது கார் வாங்கி எங்க விடுவாங்க, அதெல்லாம் யோசிச்சு பாடுறாங்க. உடனே கார் வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ இந்த வீடியோல பாரு, தீபா போட்டோ போட்டு பக்கத்துல வந்து ஹெலிகாப்டர் ஏரோப்ளேன் போட்டோ வச்சுக்க, அதுக்கும் போன் பண்ணி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க, ஏலிபரம் கார் வந்ததா, ஏர்பிளிங் வந்ததா, உங்க வீட்டு பின்னாடி நிப்பாட்டி இருக்கிறேன்னு சொல்லிடுறேன். அது மாதிரிலாம் மக்கள் வந்து பாருங்க, எதை சொன்னாலும் நம்பாதீங்க. ஒரு விஷயம் சொல்றேன்னாக்கா உள்ள என்ன இருக்குன்றது போய் பார்க்கணும். நீங்க அந்த மேல டைட்டில பார்த்து நம்பிடுறீங்க. அந்த மாதிரி தீபாவளி விஜய் 5 லட்சம் கொடுத்தாருன்னா ரகசியமா வந்து கூட்டு போக மாட்டாரு. எல்லா மீடியால வந்து ஆமா, நிறைய பேர் வர வைப்பாங்க. டிவிக்காரங்க, பேப்பர்காரங்க, எவ்வளவு பேர் வந்த அந்த மாதிரி மனசெல்லாம் இறக்கப்பட்ட மனசெல்லாம் யாருக்கும் வர்றது ஐயா, யாரும் தரவ மாட்டாங்க. ஏன்னா அது எப்படி அவர் வந்து இனிமே அந்த மாதிரி நடக்கணும்னு நாங்க விருப்பப்படுறோம். யாராச்சும் வந்து உதவி 5 லட்சம் கொடுக்க மாட்டான். ஏதோ ஒரு சைக்கிள், இந்த சைக்கிள் ஒரு 50,000 1 லட்சம் வருமா, ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்க பேர்ல வந்து அவங்க நினைவா அவங்க. ஆமா, விஜய் போட்டோ எடுத்து வச்சுக்கலாம் பக்கத்துல, தலைமை அப்படியே ஓட்டும் போது விஜய் போட்டோ வச்சுக்கின்னு வண்டி கூட ஓட்டலாம். அந்த மாதிரி அவங்க நினைவா இருக்கும். பார்க்கலாம், விஜய் வந்திருக்காரு தீபாவுக்கு வந்து. ஆனா அந்த வீடியோ நல்லா வைரல் ஆயிடுச்சு. விஜய் ஆளுங்க யாராச்சும் பார்த்து விஜய் கிட்ட வந்து சொன்னா, சரி என்னடா இது நம்ம கொடுக்காத முன்னாடியே கொடுத்துருக்கோன்னு போட்டிருக்காங்க, சரி நம்ம கொடுப்போம் அப்படின்ற அவருக்கு மனசு வருதான்னு தெரியல. அந்த மாதிரி அப்படி கூட வேண்டாம். அவரே மக்களே நினைச்சாலே போதும், மக்களுக்கே ஒது பண்ணாலே போதும். இப்போ வந்து விஜய் காசு கொடுத்தாருன்னு போன் பண்ணி கேக்குறாங்க, நம்பாளுங்களா உங்காளுங்களா? எங்க ஆளுங்கதான். என் தங்கச்சி வீட்டுக்கார எனக்கு சொல்றாரு, விஜய் பணம் கொடுத்தாரு எங்க அப்படின்னு கேக்குறாரு. அந்த இதுல அந்த பொம்மை கார் வயல சொல்லிடுங்க, நெஜக்கார பொம்மை காரு. நானு ஒரு இடத்துல வேலை செய்யற இடத்துல இந்த மாதிரி ஒரு கார் கொடுத்தாங்க, பொம்மை கார். பொம்மை கார். அந்த பொம்மை கார் கொடுத்ததுக்கு 2 கார் கொடுத்தாங்க. உண்மையா சொல்லலாம், அவன் மேலும் போய் கொடுக்கணும், நம்ம மேலும் போய் 2 கொடுத்ததுக்கு எங்க அண்ணன் வந்து என் பெரியம்மா பையன், அவன் வாங்கிட்ட ஒரு கார், காசு கொடுத்துட்டான் 500 ரூபாய். ஆமா, பொம்மை கார். அந்த பொம்மை கார் கொடுக்கும் போது 500 ரூபாய் கொடுத்துட்டான். ஏன்னா என் பிள்ளைக்கு கொடு, இந்த காரு ஓட்டி விளையாடுவான்னு சொல்லி. என் வீட்டுக்காரன் என்ன செஞ்சாரு, சரி பொம்மை கார் தானே குடுத்திடல, காசு கொடுக்குறான்னு சொல்லி குடுத்திட்டு காசு வாங்கிட்டாரு. அது எல்லா பேருக்கு தெரிஞ்ச விஷயம். இது தெரியாமலே தெரிஞ்ச விஷயம், தெரிஞ்சே தெரியாம பேக்கிங் பண்ணிட்டாரு. ஆனா இது எல்லாரும் வந்து காரு என்ன கார் வாங்கி கொடுக்குறாங்க தீபாவளி, கார் வாங்கி, அதாவது உதவி செய்ய வரவங்க கூட வந்து கார் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்றதால வந்து உதவி செய்யாம போவாதீங்க. சைக்கிள் பாருங்க, தீபாவோட சைக்கிள் பாருங்க. இதுதான் என் காரு, இதுதான் இவன் தீபாவோட காரு. இதுதான் எங்க சோறு போற தெய்வமும் இதுதான். ஆனா பாதிதான் இருக்குது, மீதி பாதி காணும். பாதி அதே உட்காந்துருக்குது. சரி பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்காங்க. பாவம், இவங்களை போய் வந்து கார் வாங்கி கொடுக்குறாங்க, விஜய் காசு கொடுக்குறாங்க, கஷ்டப்படாதீங்க. எது சொன்னாலும் நம்புறீங்க. ஆனா நான் நம்ப மாட்டேனே, யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேனே. ஏன்னா வந்து யார் சொன்னாலும் சரி, விஜய் 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருது, தனுஷ் ஒரு 2 லட்சம் ரூபாய், சூர்யா ஒரு 4 லட்சம் ரூபாய், எவ்வளவு சொன்னா அவங்க நல்லா இருந்தாலும் போதும். நம்மளே அதான் வாய்ப்புன்னு ஐயா. பணம் முக்கியம் கிடையாது, மனசுல முக்கியம்.